சிக்கன் வறுவல் பண்ணிங்கன்னா, இந்த மாரி வீட்லயே ஒரு மசாலா ரெடி பண்ணி வறுவல் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. என்ன மசாலான்னு பார்த்துருவோமா? ஒரு மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிப்பத்திரி, கருப்பு ஏலக்காய், பெருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்குவோம். இந்த மாரி சிக்கன் துண்டுகள பெருசு பெருசா வெட்டி, அதில கீரல் போட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாலேருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு அதையும் விட்டுறணும். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சிக்கன தூக்கி உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டுட்டு இதில மேல 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, 1 கிளாஸ் தண்ணி ஊத்தியிருக்கேன் நானு. அந்த தண்ணி ஊத்துற வீடியோவ எடுக்க முடியல. நீங்க 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா அந்த சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறமா, அந்த சிக்கன அப்படியே தனியா எடுத்துருவோம். தனியா எடுத்துட்டு, மிச்சம் இருக்க மசாலாவையும் போட்டுட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு, தண்ணி ஊத்தி நல்லா கெட்டி பதத்துக்கே பெசஞ்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன்ல வந்து தண்ணி இருக்கும். அதனால போதும். இப்ப நம்ம வேக வச்ச சிக்கன எடுத்து இதில போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணுங்க. 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்ப 1 மணி நேரம் மசாலா நல்லா ஊறுனதுக்கப்புறம், அதே பாத்திரத்தில எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திட்டு, இந்த சிக்கன் துண்டுகள போட்டு நல்லா கிளறி கிளறி விடுங்க. திருப்பி போடுங்க. ஏற்கனவே வெந்த சிக்கன் தான். நல்லா முறுவலா வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி சிக்கன் வறுவல் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.